Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் டேஸ்ட்லேயே எப்படி வீட்லேயே நம்ம பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வடித்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வரட்டும். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரைஸ் ஒட்டாமல் வரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனேயே நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரைஸ் நமக்கு ஒரு 80% வெந்திருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே அந்தளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரைஸை வடிகட்டினோன்னா அப்படியே வைக்காதீங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துப்போம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இஞ்சி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயத்தை இது மாதிரி தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். லைட்டாக வெங்காயம் வதங்கினோன்னா கேப்சிகம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதிலேயே குட்டியாக கட் பண்ண கேரட் சேர்த்துப்போம். குட்டியாக கட் பண்ண பீன்ஸ், இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம லாஸ்ட்டாக முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. பாருங்கள், கேரட்டும் பீன்ஸும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் முட்டைக்கோஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள் சேர்க்குறது அவங்கவுங்க இஷ்டம்தான். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் போட்டு நம்ம மூடி வைக்க வேணாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முட்டைக்கோஸும் நல்லா வெந்துடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுதான் நம்மளோட மெயின் ஹீரோ ஷேஷ்வான் சாஸ். இது ஹோம்மேட் சாஸ். இது நான் வீட்டிலேயே பண்ணது. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷேஷ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பைசி கம்மியாக தான் சாப்பிடுவேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல ரைஸ், அதை இப்போ இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ரைஸ் லைட்டாக சூடாக வரும். தாராளமாக வெங்காயத்தல் சேர்த்துக்கோங்க. அதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவரே ஃப்ரைட் ரைஸ்க்கு. அவ்வளோதான், நம்மளோட செம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் வேணுங்கிற அவசியமே இல்லை. நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் இருந்தாலே போதும். அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்பவே மாட்டாங்க இது நீங்கள் தான் பண்ணீங்கங்கிறத. ஸ்பைஸியாக கொடு அப்படின்னு கேட்குறவங்களுக்கெலாம் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.